கண்டிப்பாக ஒரு லேப்டாப் வாங்கணுன்ற நோக்கத்தோட தான் இந்த வீடியோ கிளிக் பண்ணியிருப்பீங்க. கவலைப்படாதீங்க, இந்த வீடியோ முடிச்சுட்டு போகும்போது ஒரு லேப்டாப்பை எப்படி ப்ராப்பராக பை பண்ணுறதுன்றதை தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். வாட் டு பை, ஹவு டு பை, வேர் டு பை. ஃபர்ஸ்ட் வாட் டு பை. என்ன ப்ரோ லேப்டாப் தானே ப்ரோ வாங்க போகிறோம், இதில் என்ன வாட் டு பைன்ற அப்படின்ட்டு கேட்பீங்கன்னு தெரியும். உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் கம்ப்யூட்டர் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒன்று அது லேப்டாப்பாக இருக்கும், இல்லை டெஸ்க்டாப்பாக இருக்கும். இந்த ரெண்டுமே உங்களோட என்விரான்மெண்ட்டை பொறுத்து தான் அமையும். நீங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க, அவுட்டோரில் தான் உங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லேப்டாப். இல்லை ப்ரோ மோஸ்ட்லி என்னோட ஒர்க்ஸ் எல்லாமே எங்கேயும் ட்ராவல் பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது டெஸ்க்டாப். இந்த லேப்டாப்புக்கும் டெஸ்க்டாப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பட்ஜெட். லேப்டாப்பில் உங்களுக்கு பிராண்ட் வேல்யூ இருக்கும் அண்ட் அதோட டிசைனுக்குமே காஸ்ட் அதிகமாகும். இதே இது டெஸ்க்டாப் பக்கம் போகிறீங்க அப்படின்னா அதோட ப்ராடக்ட்ஸ்ல இருந்து டிசைன் அண்ட் பிராண்ட் வேல்யூ இது எல்லாமே கம்மி. ஒரு லேப்டாப்பில் உள்ள ஹார்ட்ஸை உங்களால் அதிகமாக கஸ்டமைஸ் பண்ண முடியாது. இதே இது ஒரு டெஸ்க்டாப்பாக இருந்துச்சுன்னா உள்ள ஹார்ட்வேர்ஸை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிட முடியும். இந்த ஹவு டு பைன்ற கேட்டகரிக்குள்ள ஹார்ட்வேர்ஸை எப்படி சூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் எப்பயும் போல ப்ராசஸர்ல இருந்து ஆரம்பிப்போம். ப்ராசஸர் அப்படின்னு சொன்னோம்னா இங்கே 2 விதமான பிராண்ட்ஸ் இருக்குது. ஒன்று இன்டெல், இன்னொன்று AMD. இந்த ரெண்டுல என்ன பிராண்ட் நல்ல பிராண்டுன்னு கேட்காதீங்க. ஒருத்தன் பெரிய முத்து கவுண்டன், இன்னொருத்தன் சின்ன முத்து கவுண்டன். ஆனா 2 பேருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ். அப்புறம் எப்படி ப்ரோ எனக்கான கரெக்ட் ப்ராசஸரை சூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்காகவே நான் ஒரு வெப்சைட் சஜஸ்ட் பண்றேன். கூகுளில் போயிட்டு பாஸ்மார்க் CPU பெஞ்ச்மார்க் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா ஒரு வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்ல உங்க பட்ஜெட்ல என்ன ப்ராசஸர் இருக்குதோ அதை கம்பேர் பண்ணி எது பெஸ்ட்னு செலக்ட் பண்ணிக்கிட முடியும். அண்ட் ஆல்சோ இதில் CPU மட்டும் இல்லை GPUயும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்னையும் கவர் பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம பரவாயில்ல பேசக்கூடிய தெரிஞ்சிருக்கிற ரேம் வந்து எவ்வளோ செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் லேப்டாப்பில் பேசிக் யூசேஜ் தான் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா 8GB சூஸ் பண்ணிக்கோங்க. இதே இது ஒரு டெஸ்க்டாப்பில் நீங்கள் ஹார்ட் கோரான ஒர்க்ஸ்லாம் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு 16GB போகிறதே பெட்டர். நீங்கள் லேப்டாப்லேயுமே ஹார்ட் கோரான ஒர்க்ஸ்லாம் பண்ணுறீங்கன்னாலும் அது 16GBலேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே போகிறது அப்படின்றது உங்களோட டாஸ்க்கை மேனேஜ் பண்ணுறதுன்றது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் லேப்டாப் சூஸ் பண்ணும்போது அந்த ரேம் அப்கிரேடபிள் இருக்குதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸ்டோரேஜ் எவ்வளோ நமக்கு தேவை கம்ப்ளீட்டாக நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவைன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். பட் இதில் நீங்கள் ஹார்ட் டிஸ்க் சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக SSD சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரீடிங் ரைட்டிங் ஸ்பீடு வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ உங்களால் ஈஸியாக டேட்டாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட முடியும். மேக்ஸிமம் ஹார்ட் டிஸ்க் போகிறத தவிர்த்துக்கோங்க. போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டெஸ்க்டாப்பில் நமக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிரும். பட் லேப்டாப்பில் அந்த மாதிரி கிடைக்காது. அதுக்குமே வந்துட்டு காசு கேட்பாங்க. அதில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய போர்ட்ஸ் அப்படின்னா டைப் சி போர்ட் இருக்கான்னு பாருங்க, HDMI போர்ட் இருக்குதான்னு பாருங்க. அண்ட் அது போக USBல 2.0 எத்தனை இருக்கு, 3.0 எத்தனை இருக்குது அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம மெயினாக பார்க்க போகிறது டிஸ்பிளேவை தான். அந்த டிஸ்பிளேல என்னென்ன ஸ்பெக்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த பீக் பிரைட்னஸ் அதிகமாக உங்களால் சன்னியான என்விரான்மெண்ட்லையும் ஒர்க் பண்ண முடியும். ஐ மீன் அவுட்டோரில் உங்களால் நல்லா ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் எவ்வளோதான் அவுட்டோரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் பேட்டரி பேக்கப் இருந்தால் தான் அங்கே வச்சு ஒர்க் பண்ண முடியும். இதுக்கு எவ்வளோ பேட்டரி பேக்கப் தேவை அண்ட் இதையுமே நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக பேட்டரி பேக்கப் தேவை. இல்லை நார்மல் யூசேஜ் தானா ஓரளவுக்கு மினிமலாக இருந்தாலே போதும். டெஸ்க்டாப் அப்படின் போது உங்களோட மெயின் பவர் சோர்ஸில் இருந்தால் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அண்ட் அதோட சேர்த்து ஒரு UPS இருந்துச்சு அப்படின்னா அது உங்கள் லைஃபையே சேவ் பண்ணும். அதை லிஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஆள் மனசுக்குள்ளே ஒன்று பதிஞ்சிருக்கும். நம்ம லேப்டாப்பாக இருந்தால் அது வந்து பார்க்க நல்லா இருக்கணும், லுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். அப்படி இருக்கையில் இந்த ஸ்பெஷல் ஃபியூச்சர் அப்படின்றது தான் உள்ளே வருது. இதில் வந்துட்டு நீங்கள் நோட் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா ஹிஞ்ச் வந்து உங்களால் ஒரு விரலில் ஓப்பன் பண்ண முடியுதா அப்படின்றத பாருங்க. அந்த லேப்டாப்பை எத்தனை டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ண முடியுது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இட்ஸ் டைம் டு வேர் டு பை. என்னோட ப்ரிஃபரன்ஸ் லேப்டாப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன்லைனில் வாங்குறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் அங்கே அதிகமாக இருக்கும். இதே இது டெஸ்க்டாப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்க வேண்டியது ஆன்லைனில் இல்லை ஆஃப்லைனில். உங்களுக்கு அந்த ஆஃப்லைன் ஸ்டோரில் சர்வீஸுமே ஈஸியாக கிடச்சிரும். நீங்கள் லேப்டாப்பாக டெஸ்க்டாப் ஆன்லைன் ஆஃப்லைன் இல்லை எங்கே வாங்கினாலும் வாரண்டி கேரண்டி சர்வீஸ் எல்லாமே இருக்குதா அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பை பை.